அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயும் போகவே முடியல. நல்ல வேளைக்கு ஈவினிங் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மழை பெய்யுற மாதிரியே ஒரு மாதிரி கிளவுடியா இருந்துச்சு. சரி பீச் போலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். பீச் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் நாங்க போனப்ப பெருசா அவ்வளோக்கெல்லாம் ஆளே இல்லை. ஆளே இல்லாதப்ப போன நல்லா என்னவோ நல்ல பிளசண்டா, அது என்ன சொல்லுவாங்க, ஈக்காக்கா ஈக்காக்கா இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு ஆள் கூட இல்லை. நல்லா இருந்துச்சு. அப்படியே பிளசண்டா அப்படியே மண் அள்ளி போட்டு விளையாண்டுக்கிட்டு அப்புறம் நண்டு அதுன்னு போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கூடயும் ஓடிட்டு நல்லா ரசிச்சிட்டு இருந்தோம். உங்க யாருக்கெல்லாம் பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறதா, அப்படியே ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே கடையில காளான் சுட சுட போட்டிருந்தாங்க. காலையில சாப்பிட்டு முடிச்சு அப்படியே அடுத்தது டின்னருக்கு வந்தாச்சு. டின்னர்ல பாத்தீங்கன்னா நெய் ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெய் ரோஸ்ட், சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அப்படின்னு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹோட்டல் கடையில சரியான ரஷ். ஆப்போசிட்ல வேற எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேன். தோசை மட்டும் தான் சீக்கிரமா வந்துருச்சு ஆர்டர் பண்ணதுலயே. அதுக்கப்புறம் தான் நானு, சில்லி பரோட்டா, காலிஃபிளவர் குருமா எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இல்லாமையா, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க போயாச்சு. ஐஸ்கிரீம் வாங்க போனா அங்க உள்ள எல்லா ஃப்ரிட்ஜையும் திறந்து 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 பார்த்து கடைசியில ஏதோ நம்ம வாங்க போறது 1 2 தான். ஒரு கோன் ஒன்று, அப்புறம் அந்த டோனட் மாதிரி ஒன்று ஐஸ்கிரீம்லேயே புதுசாக விட்டுருந்தாங்கன்ட்டு அதை ஒன்று வாங்கிட்டு கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சில்லுன்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு விளாக்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.